ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மாடி தோட்டம் போட்டு ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டே இருப்பாங்க. சரியாக அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் தொடர் தோல்வியாக இருக்கும், செடிகள் வளராது. அதனால் மாடி தோட்டத்தையே விட்டுருவாங்க. அதை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்டும் கேட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான் இந்த பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் போடும்பொழுது ரொம்ப ஆசையாக போடுவோம். ஆனால் டெரஸ் பாதிக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தாலேயே டெரஸ் கார்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். அதனால் டெரஸ் கார்டன் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. சில பேர் ஆரம்பித்து அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியும் எங்கள் வீட்டில் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ட்ரெயின் செல் மேட்டு இல்லை ஏதாவது ஸ்டாண்டு இது மாதிரி போட்டுக்கலாம். டெரஸ் எதுவுமே பாதிக்காது. நீங்கள் ஒயிட் ப்ரூஃப் டைல்ஸு, வெதர் கோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டால் கூட கார்டனில் டெரஸில் எந்த பாதிப்பும் இருக்காது, லீக் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஏறுமோ அப்படின்னு சொல்லிட்டும் யோசித்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கொக்கோ பிட் யூஸ் பண்ணுங்கள். வெயிட் ஏறவே ஏறாது. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் செம்மண் அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது மண் வந்து ரொம்ப இறுகும். அதே மாதிரி நிறைய மண் வெளியேறும்போது பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கரைப்படிய ஆரம்பிக்கும். அதுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கொக்கோ பிட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டாலும் நமக்கு ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும். மாடி எந்த விதமாக சேதாரமும் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொட்டி செலக்ட் பண்ணுறது. தொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி மாடி தோட்டத்துக்கு செலக்ட் பண்ணாதீங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா வெயிட், ஏற்கனவே மண் நம்ம ஓரளவுக்கு வெயிட் குறைச்சிருக்கோம். தொட்டியை வந்து வெயிட் ஏற்றக்கூடாது. அதுக்கு க்ரோ பேக் இருக்குது, பிளாஸ்டிக் பாட்லாம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் எதனா கூட யூஸ் பண்ணலாம். மண் தொட்டியில் கூட வெயிட்லெஸ்ஸான தொட்டிங்களும் கிடைக்குது, அதை கூட ட்ரை பண்ணலாம். சிமெண்ட் தொட்டிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் ஏறும் மாடி தோட்டத்தில். நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர். உரங்கள் வந்து அதிக செலவு இழுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா உரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. வீட்லேயே கிடைக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வச்சு ரெடி பண்ணாலும் உங்கள் கார்டன் ரொம்பவே ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணலாம். உரங்கள் ஈவனாக கொடுத்துட்டே வரலாம். வீட்லேயே நிறைய பொருட்கள் இருக்குது. செடிங்களுக்கு செலவே இல்லாமல் கார்டனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உரங்கள் நிறையவே இருக்குது. அதை பற்றியும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணால் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபர்டிலைசர்லாம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு செலவும் கம்மியாக இருக்கும், ஈல்டும் அதிகமாக எடுக்கலாம், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். உரங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கணும், ரொம்ப ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணுமா, என்னால் கொடுக்க முடியாது, வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, காலேஜ் கேர்ள்ஸு, இது மாதிரிலாம் நிறைய பேர் சின்ன சின்ன பசங்களாம் கூட கார்டன் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் போட்டு தான் உரம் கொடுக்கணும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்கள் கார்டனில் செடிகள் இந்த ஸ்டேஜில் இருக்குது, நான் இவ்வளோ நாள் ஆச்சு உரம் கொடுத்து, ஒரு 15 days ஒன்ஸோ 1 month ஒன்ஸோ கூட நீங்கள் ரெகுலராக செடிங்களுக்கு உரம் கொடுக்கலாம். ஹீல்டு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக உரம் கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற ஹீல்டு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய உரங்கள் வீட்டில் இருக்கிறதே போதும். வேணால் மண்புழு உரங்கள்லாம் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது. நர்சரியில் செடிகள் எப்படி பார்த்து வாங்கிறது, விதைகள் எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த பூ விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணுவோம். அதை பற்றி தேடுதல் நிறையவே இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நர்சரியில் நாற்றாவும் செடிங்களாகவே கிடைக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு செடி வாங்கும்பொழுது நிறைய பக்க கிளைகள் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்த்து வாங்கலாம். விதைகள் வந்து ஆன்லைனில் நிறைய கிடைக்குது. நாட்டு விதைங்களே நிறைய சேல் பண்ணுறாங்க. நான் அதை பற்றி கூட ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி விதைங்களும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நர்சரியிலே கிடைக்குது விதைங்களும். உர ஷாப்புங்கெலாம் நிறையவே விதைகள் கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம். செடிங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்த்து வாங்கக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் செடிகள் வாங்காமல் தவிர்க்கலாம். நம்ம தரையில் வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா சின்ன செடியாக கிடைச்சா கூட வாங்கிட்டு அதை வச்சிடலாம். ஒரு 4 to 5 yearsக்கு மேலே தான் எந்த பழமர கன்றுகள் எதுவாக இருந்தாலும் காய்க்கும். ஆனால் மாடி தோட்டத்துக்கு அது மாதிரி நம்ம ரொம்ப நாள் வளர்த்துட்டே இருந்தாலும் நமக்கும் இன்னும் காய் வரலையே அப்படின்னு நினைக்க தோணும். அதுக்கு ஒட்டு மரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கிராஃப்டட் வெரைட்டி நிறையவே கிடைக்கிது. ஒட்டு ரகம் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு வச்சிங்கன்னா 1 yearக்குள்ளவே 6 monthலேருந்து 1 yearக்குள்ளவே உங்களுக்கு காய்கள் காக்க ஆரம்பிக்கும். ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். கார்டனில் நிறைய காய்கள் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வளர்த்து ட்ரை பண்ணலாம். கார்டனில் உரங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பூச்சி தாக்குதல், அந்த பூச்சி தாக்குதல் வந்தால் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டவுன் பண்ணிக்கிற அளவுக்கு பூச்சி தாக்குதல்கள் கண்டிப்பாக வரும்.
தரையில் வைக்கிற செடிங்களுக்கு அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி செடிகள் வளர்ந்துடும். ஆனால் தொட்டியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம அதுக்கு அதிகப்படியான கேர் கொடுக்கவே நிறையவே இருக்கும். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தினமும் என்னை கவனி அப்படின்ற அந்த தாரக மந்திரத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும்போது பார்த்திங்கன்னா கார்டன் ரொம்பவே நல்லா க்ரீனாகவும் பச்சை பசையில் நிறைய ஹீல்டு கொடுக்கும். பூச்சி தாக்குதல் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் இல்லை. வீக்லி ஒன்ஸோ ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸோ உங்ககிட்ட எந்த விதமான பூச்சி மருந்துகள் வீட்டிலே இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுது அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நீம் ஆயில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. வேப்ப இலைகள் நீங்கள் அதை கூட அரைச்சி ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். நல்ல எஃபெக்ட் இருக்கும். கார்டனில் பூச்சி தாக்குதல் வந்ததுக்கப்புறம் நம்ம துவண்டு போகிறத விட வரத்துக்கு முன்னாடியே ஒரு 15 நாளைக்கு ஒரு நாட்டியோ ஏதாவது ஒரு பூச்சி மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தால் செடிங்களுடைய இலை பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். பூச்சிகளை நம்ம ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். செடிக்கு தண்ணீர் ஊற்றுறது அதிகப்படியாக ஊற்றணுமா கம்மியாக ஊற்றணுமா, உப்பு தண்ணி ப்ராப்ளம், இதனாலே நிறைய பேர் கார்டன் அவாய்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி தான் இருக்குது, போர்வெல், அதனால் எங்கள் வீட்டில் செடி வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பற்றி நான் ஒரு தனியாகவே வீடியோவே கொடுக்குறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக கொஷின் வந்துகிட்டே இருக்குது அதை பற்றி. இதிலே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உப்பு தண்ணி இருந்தால் ஒன்றுமே ஆகாதுங்க. நானுமே எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா போர்வெல் தான், ஃபுல் உப்பு தண்ணி. அதனால் செடிகள் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நல்லாவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. வெயில் காலத்தில் மட்டும்தான் நம்ம 2 வேளையும் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் செடிங்களுக்கு. மழை காலத்தில் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம், மழையே கொடுத்தது இல்லையா. ஆனால் ட்ரைனேஜ் ஹோல்ஸில் மட்டும் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். மழை காலத்தில் நம்ம எந்த விதம் தண்ணி கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் வெயில் காலத்தில் ரொம்ப முக்கியங்க. காலையில் முடிஞ்ச அளவுக்கு இலைங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க. செடிகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஈவினிங் டைமில் மட்டும் நீங்கள் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுவும் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் விட்டுருங்க. காலையில் வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செடிகள் மேலே எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணி தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம். எந்த வித புஞ்சை தாக்குதல் எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான 7வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடிகள் வளர்க்குறதுல ரொம்ப முக்கியமானது அக்கறை, பராமரிப்பு, அன்பு. அது ரொம்பவே முக்கியம். செடிங்க கிட்ட நீங்கள் எவ்வளோ பராமரிப்பு இருக்கோ, பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாகவே ரொம்ப பூச்சி தாக்குதல் இல்லாமல் கார்டன் அழகாக பார்த்துக்கலாம். செடிங்க கிட்ட நீங்கள் பேசுங்க, அதுக்கான ரியாக்ஷன் செடிகள் எல்லாமே கொடுக்கும். ரொம்ப பச்சை பசேல்னு இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் 8வது பாயிண்ட்டு க்ளீனிங். செடிகள் நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா அப்பப்போ ரெகுலராக க்ளீனிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் வரவே வராது. வெயில் காலத்துலலாம் இலைகள் உதிர்ந்தால் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதே மழை வரும்போது பார்த்திங்கன்னா பழுத்த இலைகள்லாம் கொட்டும் பொழுது அப்படியே அந்த கார்டன் இருக்க இடத்துல பிடிச்சிக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மண் கொஞ்சம் ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதை நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாடி தோட்டத்தில் எந்த விதமான செடிகள் வச்சுருந்தாலும் ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். செடிங்களை ட்ரிம் பண்ணி விட்டால் மட்டும்தான் நிறைய பக்க கிளைகள் வரும். செடி அடர்த்தியாக இருக்கும். அடர்த்தியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு புது துளிர்களையும் நிறைய பூக்கள் இருக்கும். நீங்கள் வளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா செடி வளர்ந்து போயிட்டே இருக்குமே தவிர பக்க கிளைகள் வராது. வராமல் அப்படியே செடி கொஞ்சம் பூக்கள் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணி விடுறீங்களோ, இயர்லி ஒன்ஸோ, மழை கால டைமில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. கண்டிப்பாக 6 மந்த் ஒன்ஸோ 1 இயர் ஒன்ஸோ நீங்கள் ட்ரிம் பண்ணி விடுங்க. செடிகள் புது துளிர்கள் வரும்போது நிறைய பூக்களும் காய்களும் கொடுக்கும். லாஸ்ட் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடிகள் வச்சதுக்கப்புறம் மாடி தோட்டம்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த செடி நமக்கு சரிப்பட்டு வராது, கார்டன் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியராக தான் ஆகும், தோல்வியில் தான் போய் முடியும். அது மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் வச்ச செடிகள் கொஞ்சம் செடிங்களாக கூட ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இதுக்கு மேலே நம்மளால் நிறைய கார்டன் அழகாக பண்ணி வளர்க்க முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற க்ரோ பேக்கை தொட்டியோ அதிகப்படுத்தி செடிங்களை வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன கார்டன்லேருந்து ஆரம்பிச்சுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச செடிகள், பூச்செடிகள் பிடிக்கும்னா பூச்செடிகள் ஆரம்பிச்சுட்டு காய்கறி பழங்கள் எல்லாமே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஆர்வம் அதிகமாக வரும். நீங்கள் எடுத்த உடனே நிறைய செடிகள் வாங்கிட்டு வந்துட்டுனா இது நம்மளால் கேர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு அதில் நிறைய கவனம் செலுத்துங்க. ஒரு பொழுதுபோக்காகவும் இருங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது. கார்டன் பச்சை பசேல்னு இருக்கும்பொழுது நம்ம அந்த கார்டன் பார்க்கும்போது நமக்கும் மனசில் ரொம்பவே திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். கார்டனில் ரொம்பவே சந்தோஷமும் பொழுதுபோக்கும் நிறையவே இருக்குது. எல்லாரும் நீங்களே வளர்த்துப்பாங்க.
என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் எங்கள் கார்டன் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கேயுமே போக முடியாத டைமில் இங்கே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், காய்கறிகள் எல்லாம் வாங்க முடியாத டைமில் எங்கள் கார்டன்லேருந்தே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான ஃபெயிலியர் வரவே வராது. அப்படியும் ஒரு வேளை இல்லை எனக்கு கார்டன் செட் ஆகாது அப்படின்னீங்கன்னா, உங்கள் கார்டனில் இருக்கிற பூக்கள் காய்கறிகளை பாருங்கள். பார்த்த உடனே உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். கார்டனை கண்டிப்பாக விட மாட்டீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.